வணக்கம் மக்களே. இங்கே சென்னை கோயம்பேடு மெட்ரோ வந்திருக்கோம். அங்கே பார்த்தோம்னா ஒரு வெண்டிங் மிஷின் இருந்துச்சு. இந்த வெண்டிங் மிஷின் யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு. எனக்கு பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு, சரி நம்மளும் வெண்டிங் மிஷின் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கொஞ்சம் சொதப்பல்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த வெண்டிங் மிஷினில் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதும் அதை ஆட் டு கார்ட் கொடுத்து, நமக்கு கேஷெல்லாம் பே பண்ண முடியாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண சொல்லிச்சு. ஸோ அது வந்து 20 ருபீஸ்மா செலக்ட் பண்ணியிருந்தேன். அதை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதும் 20 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும். டெபிட் ஆனது ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்கோம். அந்த 2 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சிருக்கணும். அது எல்லாம் டெபிட் ஆனதும், அது ஓகே ஆனதும், நம்ம மொபைலுக்கு ஓகே ஆகி மெசேஜ் வந்ததும் அங்கே வந்து ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம அமௌண்ட் வந்து வந்துட்டுன்னு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். மெசேஜ் கன்ஃபர்மேஷன் ஆனதும் அந்த பாருங்கள், எனக்கு அமௌண்ட் டெபிட் ஆகிட்டு. ஸோ இப்போ மெசேஜ் கன்ஃபார்ம் ஆயிரும். அது கியூஆர் கோட் ஸ்கேன்சல் ஆகி அமௌண்ட் ரெடி ஆகிட்டுன்னு வந்துடும் பாருங்கள். இப்போ உடனே நமக்கு வந்து நம்மளோட ஆர்டர் எடுத்துறதுக்கு அந்த ட்ராயர் மேலே போகும். அப்படியே அந்த ட்ரா மேலே போய் நம்ம கேட்ட ஜூஸ் டபக் அப்படின்னு விழுந்துடும். அப்படியே கீழே நோக்கி வருது. கீழே நோக்கி வந்தோடனே கீழே எடுத்துக்கோங்க. எனக்கு எடுத்துக்கோங்கன்னு சொன்னதெல்லாம் ஓகே, பட் அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு அது சொல்லலையே. நான் போட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிச்சு உடச்சி எடுத்து ஃபைனலி எடுத்துட்டேங்க. அந்த பக்கம் எதாவது டச் பண்ணால் ஓப்பன் ஆகுமோலாம் ட்ரை பண்ணேன். பார்த்தா சும்மா டோரை ஓப்பன் பண்ணால் வந்துடும் போல். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, சரி ட்ரை பண்ணேன். கடைசியில் நமக்கு ஜூஸ் கிடச்சிட்டு. நீங்களும் வெண்டிங் மிஷின் ட்ரை பண்ணியிருந்தா சொல்லுங்கள் மக்களே, கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.